விவசாய பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் வந்து உரங்கள், அதில் உள்ள சத்துக்கள் மற்றும் வந்து நுண்ணூட்ட உரங்கள், அதில் உள்ள சத்துக்கள் என்னென்ன காரணங்களுக்காக எந்தெந்த உரங்கள் எந்தெந்த காலகட்டங்களில் பயன்படுத்தணும் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு வரோம். அது மாதிரி வந்து மருந்துகள், அந்த மருந்துகளுடைய பயன்கள், அதனுடைய தன்மைகள், எந்தெந்த பூச்சிகளை கட்டுப்படுத்தக்கூடிய தன்மையில் வந்து ஒரு மருந்து வருது அப்படின்றத பற்றி ஒரு வீடியோ பார்த்து வரோம். அந்த வகையில் வந்து இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிறது வந்து லாம்டா சைக்ளோத்ரின் 5EC அப்படின்னு சொல்லக்கூடிய மருந்து. லாம்டா சைக்ளோத்ரின் 5EC அப்படின்னு சொல்லக்கூடிய வந்து ஒரு ஈஸி ஃபார்முலேஷன், அதாவது எளிதில் வந்து ஆவியாகக்கூடிய தன்மையில் வந்து வரக்கூடிய எமுல்சிஃபையர் கான்சன்ட்ரேஷன் அப்படின்ற இதில் வந்து வரக்கூடிய ஒரு தன்மையில் வரக்கூடிய மருந்து தான் இந்த லாம்டா சைக்ளோத்ரின் அப்படின்றது வந்து. பொதுவாக இந்த 5EC பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ரொம்ப ஒரு எரிச்சலாக இருக்கும். குறிப்பாக வந்து நம்ம வந்து மருந்து ஸ்ப்ரே பண்ணுறவங்களுக்கு வந்து இது லேசாக பட்டால் கூட, முகங்கள் மற்றும் கைகாலில் பட்டால் கூட மிகவும் வந்து அதிகப்படியான எரிச்சல் மற்றும் உடலில் வந்து ஒரு வகையான அரிப்புத்தன்மை அல்லது வந்து தாங்க முடியாத அளவுக்கான வலிகள் எரிச்சலை வந்து ஏற்படக்கூடிய மருந்தாக இருக்கும். ஸோ லாம்டா சைக்ளோத்ரின் பயன்படுத்தக்கூடிய மக்கள் அல்லது ஸ்ப்ரே பண்ணக்கூடிய மக்கள் கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து முகங்கள், கை கால், கழுத்து போன்ற பகுதிகள், மருந்து படக்கூடிய முதுகு போன்ற பகுதிகளில் வந்து தேங்காய் எண்ணெய் போன்ற அல்லது வந்து இந்த மருந்து வந்து காப்பாற்ற நம்மளை வந்து பாதுகாத்து கொள்ளக்கூடிய மருந்துகளை ஏதாவது தடவி கொண்டு நம்ம வந்து இந்த மருந்தை வந்து ஸ்ப்ரே பண்ணலாம். அப்படி பண்ணும்போது தடவிட்டு நம்ம ஸ்ப்ரே பண்ணும்போது அதனுடைய பாதிப்புகள் இல்லாமல் வந்து நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ணி முடிச்சு வர முடியும். அதே மாதிரி வந்து இந்த லாம்டா சைக்ளோத்ரின் வந்து எந்தெந்த வகையான பூச்சிகளுக்கு நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, முக்கியமாக வந்து இது வந்து எல்லா வகையான பயிர்களுக்குமே பயன்படுத்தலாம். குறிப்பாக கத்தரி, நெல், அப்புறம் வந்து வேர்க்கடலை, மணிலா, உளுந்து. ஆனால் அளவுகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். எல்லா பயிருக்கும் ஒரே அளவில் வராது. நம்ம வந்து கரெக்டான அளவில் கொடுக்க வேண்டியது அவசியம். எல்லா பயிர்களும் குறிப்பாக வந்து காட்டன், பருத்தி போன்ற பயிர்களுக்கு, நெல் அதிகமாக எல்லாத்தையுமே கொடுக்கக்கூடியது. முக்கியமான விஷயம் வந்து இது வந்து என்னென்ன வகையான பூச்சிகளை கட்டுப்படுத்தும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து சாறு உஞ்சக்கூடிய பூச்சிகளான ஜாசிட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய தத்துப்பூச்சிகள், பச்சை நிற தத்துப்பூச்சி, பழுப்பு நிற தத்துப்பூச்சி, இலையில் வரக்கூடிய தத்துப்பூச்சி போன்றவரை கட்டுப்படுத்துறதுக்கு இது வந்து பயன்படுத்தும். அப்புறம் வந்து ஏஃபிட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அசுவினி வகை பூச்சிகளை வந்து கட்டுப்படுத்தும். அது மாதிரி த்ரிப்ஸ்ன்னு சொல்லக்கூடிய இலைப்பேன், வால்பேன் மற்றும் கரும்பேன்களை வந்து கட்டுப்படுத்தக்கூடிய தன்மை உள்ளது. அது மாதிரி வந்து சீவிங் பெஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இலைகளை உண்ணக்கூடிய புழுக்களை கட்டுப்படுத்தும். அது மாதிரி வந்து போல்வாம் போன்ற இதில் காட்டனில் வரக்கூடிய பால்வாம், இந்த காட்டனில் வரக்கூடிய பால்வாம் வந்து முதல் கொண்டு எல்லாத்தையுமே கட்டுப்படுத்தும். காய்ப்புழுக்கள் மற்றும் வந்து குருத்து பூச்சிகள் போன்றவற்றை கட்டுப்படுத்தக்கூடிய தன்மை உள்ளது. குறிப்பாக வந்து குருத்து பூச்சி, காய்ப்புழுக்கள்லாம் பயன்படுத்தும் போது நம்ம வந்து லாம்டா சைக்ளோத்ரின் மட்டும் பயன்படுத்தினா பத்தாது. அது கூட வந்து நம்ம வேறு காம்பினேஷன் மருந்துகளும் சேர்க்க வேண்டியது இருக்கும். குறிப்பாக வந்து கார்டாப் ஹைட்ரோக்ளோரைடு போன்ற மருந்துகள் அல்லது எமாமெக்டின் பென்சோயிட் போன்ற மருந்துகள் அல்லது கோரஜன் டெக்னிக்கலான குளோரோன் ட்ரான்லிஃப்ரோல் போன்ற மருந்துகள், அந்த மாதிரி ஏதாவது ஒரு மருந்து வந்து நம்ம தேவைக்கு ஏற்ப சேர்த்து பயன்படுத்த வேண்டிய தேவை இருக்கும். அது பயிர்கள் மற்றும் பயிர்களுடைய தன்மைகள், அதில் உள்ள புழுக்களுடைய தன்மையை பொறுத்து நம்ம வந்து இந்த காம்பினேஷன் ஏதாவது தேர்ந்தெடுக்கலாம். அது மாதிரி மிளகாயில் வரக்கூடிய பேன்களுக்கு போன்றவருக்கு கொண்டு வந்து கூட இது பயன்படுத்தலாம். முக்கியமான விஷயம் அளவுகள். ஒரு 10 லிட்டர் தண்ணிக்கு 20லேருந்து 25 மில்லி, அதிகபட்சம் 30 மில்லி வரைக்கும் நம்ம ஒரு பயிருக்கு வந்து இதை வந்து ஊற்றி வந்து ஸ்ப்ரே பண்ணலாம். 10 லிட்டர் தண்ணிக்கு 25 மில்லியே தாராளமாக போதும். இது கூட அசிபேட் அல்லது அசிபேட் ப்ளஸ் இமிடாகுளோபிரிட் போன்ற மருந்துகள் அல்லது வந்து வேறு ஏதாவது மருந்துகள், ஏற்கனவே சொன்ன மாதிரி குயினால் பாஸ் போன்ற மருந்துகள் சிறிதளவு, அல்லது ஏதாவது ஒரு சார் உஞ்சக்கூடிய பூச்சிகளுக்கு பயன்படுத்தக்கூடிய மருந்துகள் ஏதாவது ஆட் பண்ணி நம்ம வந்து பயன்படுத்தலாம். எமாமெக்டின் பென்சோயிட் போன்றதெல்லாம் பயன்படுத்தும் போது பெரிய வகை புழுக்களையும் இது வந்து கட்டுப்படுத்தும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை வந்து நம்ம வந்து இதில் சேர்த்து பயன்படுத்தலாம். நம்ம என்ன பயிருக்கு பயன்படுத்துனதை பொறுத்து இதை வந்து காம்பினேஷன் நம்ம மாற்றிக்கலாம். அது மாதிரி வந்து முக்கியமாக வந்து வெட்டுக்கிளிகள் வந்து நமக்கு தெரியும். வயலினுடைய ஓரங்கள், குறிப்பாக வரப்பு ஓரங்கள் மற்றும் வந்து சுற்றுப்பகுதிகளில் வந்து நிறைய வந்து அந்த பயிர்கள், சுற்றுப்பகுதிகளில் உள்ள நெல் பயிரில் வந்து நிறைய அந்த ஓரங்களில் உள்ள பயிர்களில் வந்து நிறைய வெட்டுக்கிளியினுடைய தாக்குதல்கள் இருக்கும். அந்த மாதிரியான கண்டிஷன், அந்த வெட்டுக்கிளிகளுக்கெல்லாம் வந்து நீங்கள் தாராளமாக இந்த லாம்டா சைக்ளோத்ரினை வந்து தாராளமாக பயன்படுத்தலாம். அது மாதிரி நிறைய பெஸ்ட் வந்து நமக்கு வந்து நிறைய இடங்களில் இருக்கும். குறிப்பாக வந்து மாடு கட்டக்கூடிய இடங்களில் வரக்கூடிய உண்ணிகள், அந்த இதுக்கு கூட நீங்கள் வந்து லாம்டா சைக்ளோத்ரினை, மாடுகள் இல்லாத போது மாடுகளை ஊற்றி வேறு பக்கம் கட்டிட்டு நம்ம தாராளமாக இந்த உண்ணிக்கு கூட இந்த இதை வந்து ஸ்ப்ரே பண்ணலாம். முக்கியமாக அந்த இடத்துல மாடு இருக்கக்கூடாது. ஏன்னா இது வந்து இச்சிங் எஃபெக்ட்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு நமைச்சல் அல்லது வந்து ஒரு அரிப்பு அல்லது எரிச்சலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மருந்து. அப்படின்றதுனால கால்நடைகள் மீது படாமல் வந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணுறதும், அது அடித்ததுக்கப்புறம் ஒரு நாள் அல்லது 2 நாளைக்கு கால்நடைகள் அந்த இடத்துக்கு வந்து கொண்டு வராமல் நம்ம வந்து வச்சுக்கிறதும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அந்த மாதிரி மிகச்சிறப்பாக கட்டுப்படுத்தும். குறிப்பாக வந்து இது வந்து புழுக்களினுடைய நிலைகள், பூச்சிகளினுடைய வளர்ந்த நிலை, அந்து பூச்சி, அது மட்டும் இல்லாமல் அதனுடைய முட்டை வரைக்கும் அழிக்கக்கூடிய தன்மை உள்ளது. ஸோ அதனால் வந்து இதை வந்து தாராளமாக மிக குறைந்த விலையில் கிடைக்கக்கூடிய ஒரு மருந்து. வேறு நேம்களில் வந்து நிறைய கம்பெனிகளில் வந்தாலும் இதனுடைய ஒரிஜினல் பெயர் வந்து, இதனுடைய சயின்டிஃபிக் நேம் அப்படின்னு சொல்கிற மாதிரி இதனுடைய டெக்னிக்கல் நேம் வந்து பார்த்தோம்னா லாம்டா சைக்ளோத்ரின்
5EC, அதாவது எமில்சிஃபையர் கான்சன்ட்ரேட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஃபார்முலேஷன் தான் இது வருது. இதை வந்து நீங்கள் கத்தரி கொண்டு பருத்தியில் வரக்கூடிய காய்ப்புழுக்கள், கத்தரியில் வரக்கூடிய காய்ப்புழுக்கள், கத்தரியில் வரக்கூடிய கூத்து புழுக்களுக்கு கொண்டு எல்லாத்துக்குமே பயன்படுத்தலாம். இன்னும் ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா வண்டு ஐட்டங்கள், நிறைய வண்டுகளுக்கு எல்லாத்துக்குமே வந்து நீங்கள் தாராளமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு மருந்து. ஒரு ப்ராட் ஸ்பெக்ட்ரம் இன்செக்டிசைடு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அதாவது பரந்த வகையில் நிறைய பூச்சிகளையும் தத்துப்பூச்சிகள் மற்றும் புழுக்களையும் கட்டுப்படுத்தக்கூடிய, சாரஞ்சக்கூடிய பூச்சிகள் கொண்டு எல்லாத்தையுமே கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு மிகச்சிறந்த மருந்து அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு பழைய மருந்தாக இருந்தாலும் இன்றைக்கு வரைக்கும் நிறைய பயன்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அதை மாதிரி வந்து இதை பயன்படுத்தும் போது நம்ம தேவையான கேர் வந்து எடுத்துக்கணும். முக்கியமாக அதை என்ன அளவுகளில் கொடுக்கணும் பயிருக்கு வந்து, ஏன்னா அதிக அளவில் கொடுத்துட்டா இது பயிர்களுக்கு வந்து பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். குறிப்பாக வந்து 10 லிட்டர் தண்ணிக்கு 25 மில்லி அளவு எடுத்து கொடுக்குறது மிகச்சரியாக இருக்கும். அது கூட காம்பினேஷன் என்ன கொடுக்கணும், அந்த பயிரினுடைய தன்மை, அந்த அதில் உள்ள அதனுடைய வயது, பயிரினுடைய வயது மற்றும் அதில் உள்ள பூச்சிகளுடைய தன்மை, அந்த பூச்சிகளுடைய வயது, அதுக்கேற்ற மாதிரி அதனுடைய சைஸ். குறிப்பாக பூச்சிகளுடைய வயது அப்படின்னு சொல்லக்கூடிய வந்து இந்த பயிர் வந்து உதாரணமாக வந்து ஒரு நெல் பயிர் அப்படின்னா வந்து ஒரு 50 நாள் ஆகுது அப்படின்னா அந்த புழு வந்து அதில் வச்சு அதில் வந்து ஒரு 35லேருந்து 40 நாள் அந்த புழுனுடைய ஸ்டேஜ் இருக்கும். ஸோ அது வளர்ந்த நிலையில் உள்ள புழுவாக இருந்தால் அதுக்கு வந்து கொஞ்சம் ஹெவியான மருந்துகள் வேறு ஏதாவது நம்ம சேர்த்து கொடுக்க வேண்டிய தேவைகள் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம பயன்படுத்த வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து லாம்டா சைக்ளோத்ரினுடைய பயன்பாடு பற்றி பார்த்தோம். அது எந்தெந்த வகையான பூச்சிகளுக்கு பயன்படுத்துறதை பற்றி. இன்னும் வந்து நிறைய வந்து நம்ம வீடியோக்களில் வந்து ஒரு இண்டிவிஜுவலாக ஒரு வீடியோலையும் வந்து அந்த பயிர்களுக்கு பயன்படுத்தும் போது நம்ம நெல் பயிர்னால் அந்த நெல் பயிருக்கு லாம்டா சைக்ளோத்ரின் கூட என்னென்ன மருந்துகள் சேர்த்து அடிக்கலாம். உதாரணமாக கத்தரி அப்படின்னா கத்தரிக்கு வந்து லாம்டா சைக்ளோத்ரின் கூட வேறு என்ன மருந்து சேர்த்து அடிக்கலாம். அது மாதிரி நிலக்கடலைக்கு என்ன மருந்து சேர்த்து அடிக்கலாம், லாம்டா சைக்ளோத்ரின் வித் என்ன மருந்து கொடுக்கலாம், அந்த மாதிரி ஒன்று நான் வந்து நம்ம வீடியோ போட்டிருக்கோம். ஸோ நம்ம சேனலை ரெகுலராக பாருங்கள். அது மாதிரி வந்து உங்களுக்கு மருந்துகள் தேவைப்படுது அப்படின்ற பட்சத்தில் மட்டும் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாய்ஸ் மெசேஜ் அல்லது டெக்ஸ்ட் மெசேஜ் பண்ணுங்கள். கால் பண்ணுறதை அவாய்ட் பண்ணுங்கள். ஏன்னா எல்லா சந்தர்ப்பங்களையும் கால் எடுத்து பேசக்கூடிய சூழ்நிலைகள் எனக்கு இல்லை. ஸோ அதனால் வந்து நான் ஒரு வேலையில் இருக்கிறனால எடுத்து பேச முடியலை. உங்களுக்கு கொரியரில் வந்து ஒரு நாள் கிடைக்கிற மாதிரி அனுப்பி வைக்கிறேன். அது மாதிரி வந்து இந்த வீடியோக்கள் வந்து மிகவும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய பட்சத்தில் நீங்கள் வந்து ஒரு லைக் பண்ணிட்டு உங்களுடைய நண்பர்கள் மற்றும் வாட்ஸ்அப் குழுக்கள், உங்களுடைய விவசாய குழுக்களுக்கு வந்து ஷேர் பண்ணிட்டு பாருங்கள். மேலும் விவசாயம் சார்ந்த வேறு ஏதும் சந்தேகங்கள் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் பதிவு செய்யுங்க. அடுத்து வரக்கூடிய நாட்களில் அடுத்து வரக்கூடிய வீடியோக்களில் அதை பற்றி தெளிவாகவும் விளக்கமாகவும் பார்த்து விடலாம். மீண்டும் ஒரு புதிய வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் ஷியாம். நன்றி, வணக்கம். இந்த இலையில பாருங்கள், இந்த மாதிரி மஞ்சளாக ஊகுது பாருங்கள், மஞ்சளாக இருக்குது. அந்த மஞ்சளாக வந்து அதுக்கப்புறம் இந்த மாதிரி காஞ்சி